செல்ஃபாலஜி டிவி சார்பாக இன்றைக்கு டுடே டு தி பப்ளிக் பொதுமக்களுக்காக ஒரு என்னுடைய ஆராய்ச்சி பூர்வமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். விஜய் மாண்புமிகு தமிழக முதல்வராக எப்படி தேர்வு பண்ணப்பட்டார் என்றால், யாருமே உங்களுடைய அஸ்ட்ராலஜி, ஜெம்மாலஜி, அந்த லாஜி, இந்த லாஜி, எந்த லாஜிலையும் கண்டுபிடிக்க முடியாது. யாராச்சும் சொல்லிவிடுவாங்களான்னு பாருங்கள், சொல்லுவாங்க ஒரு கணக்கு. ஆனால் இது ஏன் ஏற்பட்டது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பெரியார்லேருந்து எடுத்துங்க. பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்படி வரிசையாக வாங்க. யாருக்காச்சும் இப்படி ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டுச்சான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் விஜய் கடவுளா சார்? ஒருத்தர் கேட்டார், ஆரோ சுற்றிக்கிட்டு இருக்கா சார் அவருக்கு. ஒருத்தர் கேட்டால், கிருஷ்ண பகவான் மருக்கு பின்னால் இது சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. விஜய் இல்லாமல் ஒரு ஆள் இதே மாதிரி வந்திருந்தாலும் வந்திருக்கலாம், அதை தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் சூர்யாவே வந்திருந்தான், ரஜினியே வந்திருந்தான், நம்ம ஒன்றும் அவங்கள ஒன்றும் கம்பேர்லாம் பண்ணலை, வந்துட முடியும். ஏன்னா இவர் வந்ததுக்கு காரணம் இவரும் இல்லை, இந்த நாடும் இல்லை, மக்கள் மட்டும்தான். மக்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன ஃபயரிங் தான் பணம், பொருள், பதவி, வாழ்க்கை எல்லாத்தையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம பணத்தையும் வாங்கி கொண்டு போட்டான். அப்போ இது எப்படி முடியுதுன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், மகாத்மா காந்தின்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய படத்தை நம்ம தினந்தோறும் புழங்கிக்கிட்டு இருக்க பணம் நோட்டில் அச்சடிக்கிறாங்க. அவரை விட்டுட்டு நாங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நம்பர் 1, அவர் ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்கள், ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு அவங்களில் ஒருத்தர் வைக்க சொல்லுங்கள் சார், என்ன ஆகும்னு. அப்புறம் உடனே சொல்லுங்க, கொஞ்ச நாள் தான் கொதிக்கும்னு. அதெல்லாம் கிடையாது. முத்துராமலிங்க தேவர்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. அவர் தான் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுங்க. ஆனால் அவருடைய குரு பூஜைக்கு ஏன் அந்த போக்கு போகிறான்? அவருக்கு ஏன் செலவு வச்சாங்க? அவர் எதுவும் வைக்க சொன்னாரா? செலவு வைக்கிறதுக்கு வேலை பார்ப்பின்னு சொன்னாரா? இப்போ செயற்கையாக செலவு வச்சுக்கிறதுன்றது இப்போ பாலிசி. ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கெல்லாம் செயற்கையாக சிலையே வைக்கலை, காந்திக்கு சிலையே வைக்கலை. அது வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தூண்டல் அந்த குரூப்புக்கு, அது முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அதே முதலமைச்சருக்கு மவுண்ட் ரோட்டில் வச்சா இடிக்கிறான் ஒரு குரூப் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எண்ணத்தினுடைய வலிமை மிக பவர்ஃபுல்லாக நடந்திருக்கின்றதை யாருக்கும் தெரியலை, இன்க்ளூடிங் முதல்வரே இதை புரிஞ்சாரான்னு எனக்கு தெரியலை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ் மற்றவங்களாம் இதை புரிஞ்சாங்களான்னு தெரியல. அதே மாதிரி இவங்க செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பூராமே ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்கான்சியஸ்லி ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டு இருக்கு பிரெயினில். நினச்சி பாருங்கள், அதிமுக, திமுக எத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சிகள் ரெண்டையும் எப்படி வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது பெரிய முக்கியம் இல்லை. உலக தத்துவங்களையெல்லாம் என் கையில் இருக்கக்கூடிய கட்சிகளும் வைகோ உட்பட மிகப்பெரிய அரசியல் சிந்தனைகளோடு வாழ்ந்தவர் கூட இவரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் தவறாக எடுத்துக்கிறக்கூடாது. இவருக்கு பெரிய கடவுள் தன்மை இறங்கிருச்சு, இயேசு கிறிஸ்து இறங்கிட்டார், இப்படிலாம் நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா உலகம் முழுவதும் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான் எண்ணம், தாட்.
அது அந்த காலத்திலேருந்தே வந்திருக்கு. இன்னும் தெரிஞ்சுக்குங்க. சாட்யாயினி என்ற உபனிஷத்துலேருந்து தொட்டுக்குங்க. எண்ணம் போல் வாழ்வுன்றது தான் அவர் என்ன சொல்கிறாரு, யத் பவாசி தத் பவசி, எண்ணுகிறபடியே ஆகிறாயின்றார் அவர். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால். அதுக்கடுத்து வள்ளுவன் சொல்கிறான், எண்ணியது எண்ணியவாறு எய்துவை எண்ணியார் தென்னியராகப்பணின்னு சொல்லிட்டான். அப்புறம் விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நீ எதை நினைக்கிற, இதெல்லாம் சொல்லப்பட்ட செய்திகளெல்லாம் பொய் இல்லை, ஆனால் அதற்கு ஒரு ஆக்டிவேஷன் வந்து தான் நடந்ததுங்க. இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், இனிமே வரக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே இருந்த முதல்வராக இருக்கட்டும், எல்லோரும் இதை சிந்திச்சு பாருங்கள். உங்கள் அறிவு, உங்கள் சிந்தனை, உங்கள் சாப்பாடு, உங்கள் பணத்துக்கு தான் கால்குலேட் பண்ணீங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி, வளம், நலம், மக்கள் அத்தனை பேர் என்னைக்காச்சும் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் சிந்திச்சிங்கன்னு பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு சேர்க்குறதுக்கு, உங்கள் பையனுக்கு சேர்க்குறதுக்கு, உங்களை உருவாக்குறதுக்கு, நீங்கள் காரில் வர்றதுக்கு, அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு அணுவணுமான எல்லாத்தையும் செலவழித்து வந்துட்டு விடிய விடிய உங்களை சிந்திச்சிங்களா? சுவாமி விவேகானந்தர் சிந்திச்சார். அவர் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டார். விடுங்க, கடைசி அந்த சிந்தனை தான் எனக்கும் சொல்கிறது. அப்துல் கலாம் சிந்திச்சார். அதனால தான் பெட்டியை போயிட்டு அப்படியே பெட்டியையும் வெளியே அவர் கொண்டு போன பெட்டியோடு வந்துட்டார். இந்த சிந்தனை வேறு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. அந்த கட்சியை மறுசீரமைப்பு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சார். கட்சிக்காரங்களை விட்டுருங்க சார். அவங்க எதுக்காக ஓட்டு போடுறாங்களோ விட்டுருங்க. மறுபடியும் கட்சியே இல்லாத ஒரு 500-600 கிலோமீட்டருக்கு அப்படியே மலையில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் உங்கள் இடத்துல இருந்தால் அவனை சிந்திங்க. காலையில் அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு அந்த அவனை மட்டும் சிந்திங்க. மற்ற இதில் சமூக நீதி, அந்த நீதி, இந்த நீதி, வேலை வாங்கினது அதெல்லாம் யாருமே ஒன்றுமே செய்யலை சார். அவன் காரை எடுத்துகிட்டு பதவி ஆகிட்டு வீட்டை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு படுத்துட்டான் சார். நீங்கள் சமூக நீதி கொடுத்தது அவன் வேணால் ஒரு ப்ரொமோஷன் ஆகிருக்கான் சார். என்ன ப்ரொமோஷன்? ஏற்கனவே இருந்த வசதி இல்லாமல் இருந்த, வீடு இல்லாமல் அடிமையாக இருந்த, அதுதான் சார். பட் அவன் ஒன்றும் பண்ணலை சார். யார் பண்ணது சொல்லுங்கள்? அவன் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மேட்ரு பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் இன்னுமே கவைக்கு ஆகாதுங்க. நான் சொல்கிறது சயின்டிஃபிக்கு டெக்ளரேஷன் இல்லை. இனி இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மனிதன் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் சொல்கிறோம்ல, நல்ல கண்ணப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி எந்த தலைவனுமே தியாகத்தில் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நல்ல ஒருவர். உணர்ச்சிப்படுங்கள், ஏழைகளுக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக, அவங்கள கருணையோடு உணர்ச்சிப்பட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு என்ன நீங்கள் காசாக பணமாக வேணும்? உங்களுக்கு தான் உயரத்தில் கொண்டு போய் பல லட்சம் கோடி சொத்துக்குரிய தமிழ்நாடை கையில் கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் இந்தியாவை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தால் அடிச்சிடலாம். இதை விஜய் சிந்திக்கலை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அவரை ஒரு பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரலைங்க. நம்ம ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கலை. பட் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவருக்குள்ளே இது கொஞ்சமாச்சு ஓடி இருக்கணும். கொஞ்சமாச்சின்னு சொல்கிறேன். இன்னுமே அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தா நம்ம சொல்ல முடியும். கொஞ்சமாச்சு அதை கண்டினியூ பண்ணலைன்னு வச்சுங்க அவரும். இப்போ இந்த பாருங்கள், வைகோலாம் பாருங்கள், மற்ற ஆளுகளை நான் குறையெல்லாம் சொல்லலை. ஏயா நீ போக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு என்ன குறைச்சல்? கலிங்கத்துப்பட்டியிலேருந்து வந்தீங்க இல்லையா, என்ன குறைச்சல்? ஏன் அடைய முடியலை? நீங்கள் இதை கண்டுபிடிக்க முடியலையே. விஜய் இன்றைக்கி வந்தாலும் அடைஞ்சிட்டார். நான் ஏன் அடையலை? ஏன் இவ்வளோ வச்சு அடையலை? ஆட்சியை வச்சு அடையலையே. சும்மா ஆண்டவே கிராஸ் பண்ணிட்டார்னா எந்த காரணமும் கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் பாருங்கள். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நுண்ணொடியிலும் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 1440 நிமிடத்திலையும் 86,400 செகண்டையும் எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ இதை தெரியணும்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். சுவாமி விவேகானந்தருடைய எதிர்காலம் உன் கையில்னு ஒரு புக்கு இருக்குது. அதை மட்டும் ஒரு முதலமைச்சர் வாங்கி படிங்க. இனிமே வர கட்சிக்கு வர ஆசைப்படுங்க.
இந்த கட்சிகள்லாம் வச்சு தலைவரை அலைகிறீங்கல்ல, ஜாதி மதம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் விட்டுருங்க. இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்போ இவர் என்ன ஜாதின்னு இவருக்கு ஓட்டு போட்டாங்க? இந்த ஜாதி அந்த ஜாதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. இப்போ இவர் இந்த ஜாதின்னு பார்த்துருந்தா எல்லா கம்யூனிட்டியும் ஓட்டு போட்டிருப்பானா? அதனால் நண்பர்கள், பெரிய தலைவர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நம்ம குறை சொல்கிறவுக்கு நமக்கு பெரிய அட்வைசர் கிடையாது. உன் எதிர்காலம் உன் கையில்னு ஒரு புக்கு இருக்குது, வெறும் 30 ரூபா 40 ரூபா தான். அதை வாங்கி விடிய 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 படித்து புரிஞ்சு உணர்ந்து என்னடா சொல்ல வந்திருக்கான்னு சிந்திச்சுக்கோங்க. இந்த விஜய் வந்தது மாதிரி இன்னொரு பெரிய ஆள் வரலாம் இந்த பூமிக்கு. இப்போ ஏற்பட்டிருக்கிறது ஒரு சின்ன தற்காலிக மாற்றம் தான், சந்தோஷமான விஷயம், அவருக்கு வாழ்த்துறோம். ஆனால் நிரந்தரமான மாற்றம் இல்லை, நிரந்தரமான நீள ஆளுமை மிக்க ஒரு 25 வருஷம் நீட்டிக்கக்கூடிய, அதுக்கு பிறகு மாற்றம் வரும். ஒரு மாபெரும் தலைவன் இந்த பூமிக்கு தேவை. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தகவலாக சொல்லியிருக்கேன். நான் இந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பேசுகிறேன். இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.